கேப்டன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, இந்த வரிசையில தமிழக வெற்றி கழகத்தோட சேனல் வரப்போதா? ஆமாங்க. தாவேகா தமிழக முதல்வர், தாவேகா தலைவர் திரு முதல்வர் விஜய் அவங்க வந்து ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்க போறாங்களாம். நம்ம சன் டிவி மாதிரி, ஜெயா டிவி மாதிரி, கேப்டன் டிவி மாதிரி, இந்த மாதிரி பல்வேறு சேனல்கள் மாதிரி ஊடகத்துறையிலும் அரசியல் துறையில கால் பதித்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இப்போ ஊடகத்துறையில வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போறாங்களாம். அந்த சேனலோட லோகோவும் வித் அந்த நேம் வந்து இப்ப இணையத்துல வந்து செம வைரலாகவும் செம ஒரு 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 டிவிகே ஃபேன்ஸ் விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது அந்த போஸ்டர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து அந்த சேனலோட லோகோவோட சிம்பிள் இருக்கு, அது வி அப்படிங்கிற மாதிரி போட்டு அது ஆரம்பிச்சிருக்கு. வீணா வெற்றி அப்படிங்கிற மாதிரியான அந்த லோகோ சிம்பிள் போட்டிருக்கும். அந்த சிம்பிள் எப்படின்னா, நம்ம தாவேக்காவோட அந்த கட்சி கொடியில ஒரு பூ இருக்கும்ல, அந்த பூ வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி நடுவுல வந்து வி இருக்கிற மாதிரியான அந்த லோகோ டிசைன் இருக்கு. அந்த சேட்டலைட் சேனலோட நேம் என்ன அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற மாதிரியான அந்த சேனலுக்கு வந்து நேம் கொடுத்துருக்காங்க. அந்த சேனல் வந்து இன்னும் லான்ச் ஆக போதா, எப்ப லான்ச் ஆக போகுது, அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா இது அனௌன்ஸ் பண்ணா இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகள் ஏகப்பட்ட பேர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ரீசனா மக்கள் நீதி மையம் கட்சி கமலஹாசன் அவர் கூட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் லான்ச் பண்றதா இருந்துச்சு. அதுவும் ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனலை எடுத்து அதை லான்ச் பண்றதாக ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா அது வந்து கடைசியா கைவிடப்பட்டது. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய் அவர் வந்து கண்டிப்பா ஏன் பண்ணுவார் அப்படின்னு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எத்தனை நாள் டிஜிட்டல்ல மட்டுமே ஒரு சோசியல் மீடியாவில் மட்டுமே நம்மளால வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும். ஒவ்வொரு வீடுகள்லயும் ஒவ்வொரு பெரியவர்களும் ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு ஈவினிங் டைம்ல இந்த சேனல் பார்த்தா நமக்கு இந்த நியூஸ் கிடைக்கும், இந்த சேனல் பார்த்தா நமக்கு ஒரு மூவி கிடைக்கும், இந்த சேனல் பார்த்தா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவோட இந்த சேனல்ல என்ன மாதிரியான செய்திகள் வெளிவர போகுது, ஐ மீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தாவேக்கா சார்ந்தது, தாவேக்கா கட்சி சார்ந்தவங்க பண்ண விஷயங்கள், உண்மையிலே இப்ப பொலிட்டிக்கல் அவங்க இருக்கிறனால, அவங்களோட கவர்மெண்ட் இருக்கிறனால அவங்க அரசியல் சார்ந்த விஷயங்களோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ அமைச்சரோ என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் முழுக்க முழுக்க அதுல டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நீங்க விஜய் பிரஸ் மீட் கொடுக்கவே இல்லைன்றாருல, ஒருவேளை இந்த மாதிரி சேனல்ஸ் தனியா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல அபிஷியலா வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரா அப்படிங்கிறது ஏகப்பட்ட கேள்வியா இருக்கு. உண்மையிலே சேனல் லான்ச் ஆகுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இல்ல லான்ச் ஆக போற மாதிரி இருந்தா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மெயினா வந்து இல்லைங்க இந்த லோகோ வேண்டாங்க, சேனலுக்கு இந்த பேர் வேண்டாங்க, வேற ஒரு பேர் வைக்கலாம், இந்த ஒரு லோகோ டிசைன் வைக்கலாம்னு சொல்லி ஜட்ஜன் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா இது உண்மையிலே இப்போ வரைக்கும் அபிஷியலா கிடையாது. நான் பார்த்த அந்த போஸ்டர் வந்து எனக்கு டக்குன்னு அட்ராக்ட் ஆச்சு. அந்த அட்ராக்ட் ஆன உடனே இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.